RYB இந்த 3 ஃபேஸில் 2 ஃபேஸ்க்கு நம்ம வந்து வாட் மீட்டர் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதான் வந்துட்டு W1 W2. இதில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் மீட்டர் வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் வாட் மீட்டர், 2 ஃபேஸ் வாட் மீட்டர், இது வந்துட்டு மோர் தென் 3 வந்துட்டு 3 ஆர் மோர் தென் 3 வந்துட்டு பாலிஃபேஸ் வாட் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் வாட் மீட்டருக்கு நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பேலன்ஸ்டு 3 ஃபேஸில் லோடோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் ஃபேஸ் வாட் மீட்டரை. அந்த சிங்கிள் ஃபேஸ் வாட் மீட்டரில் வர பவரை வந்துட்டு 3 ஃபேஸ்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 ஃபேஸஸில் வாட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் திஸ் சி RYBங்கிறது 3 ஃபேஸு, இங்கே ஆரில் ஒரு வாட் மீட்டர், இந்த இடத்துல ஒயில் ஒரு வாட் மீட்டர், அதாவது 2 வாட் மீட்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர் வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை பேலன்ஸ்டு ஆர் அன்பேலன்ஸ்டு மெத்தட்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பாலிஃபேஸ் வாட் மீட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஈச் ஃப்ரேஸ்லேயும் நம்ம வந்துட்டு வாட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். எது பெஸ்ட்டு, 2 வாட் மீட்டர் இல்லை பாலிஃபேஸ் வாட் மீட்டரா, எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு 2 ஃபேஸ் வாட் மீட்டர் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்துட்டு பேலன்ஸாக இருந்தாலும் சரி, அன்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு 2 ஃபேஸ் வாட் மீட்டர் தான் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இதோட டெரிவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, RYB இந்த 3 ஃபேஸில் வந்துட்டு 2 ஃபேஸ் வந்து வாட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம அவுட்புட் வந்துட்டு ரியல் பவர் என்ன, ரியாக்டிவ் பவர் என்ன அப்படின்னு தான் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்துட்டு Z வந்துட்டு இம்பிடன்ஸ் ஆங்கிள் ஆஃப் பைன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ்டு சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த சிசிங்கிறது வந்துட்டு கரண்ட் காயில் வந்துட்டு வாட் மீட்டர்னு சொல்கிறோம். இந்த இடத்துலையும் வந்துட்டு கரண்ட் காயில், பொட்டன்ஷியல் காயில்னு ரெண்டு காயில் இருக்குது இங்கே ஸ்டார் கனெக்டர்லேயும். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த பொட்டன்ஷியல் காயிலை வந்துட்டு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? இது இங்கே வந்துட்டு நம்ம பொட்டன்ஷியலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒயோட இருக்குது, இன்னொரு ரெண்டு வந்து பியோட கனெக்ட் ஆயிருக்கு. W1ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, V of BY அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? BY அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? V of BY, இதோட இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்துட்டு IB cos of 30 minus பைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பேலன்ஸ்டு சர்க்யூட். ஓகேவா? இது வந்துட்டு பேலன்ஸ்டு சர்க்யூட்டில் தான் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். பேலன்ஸ்டு சர்க்யூட்னா என்ன, RMS வேல்யூவை வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். RMS வேல்யூனா இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் கால் தி லைன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை VLIL cos of 30 minus pi அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இந்த இடத்துல அதாவது வாட் மீட்டர் 2ல் வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, VRY பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ VRY இன்ட்டு அதோட பாஸ் ஆகிற கரண்ட் IR, ஸோ காஸ் ஆஃப் 30 + θ அப்படின்னு சொல்லியாச்சு. இதை வந்துட்டு எப்படி எழுதலாம், VLIL காஸ் ஆஃப் 30 + I அப்படின்னு 30 + π அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எப்படி நம்ம வந்துட்டு ரியல் பவர் வந்துட்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, W1ஐயும் W2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் ஆக்டிவ் பவர், அதாவது ரியல் பவர் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி தரும், VLIL cos 30 minus π ப்ளஸ் காஸ் ஆஃப் 30 + π அப்படின்னு போட்டாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் வந்துட்டு காஸ் ஏவும் எடுத்துட்டோம், இது வந்து காஸ் பின்னு எடுத்துட்டோம். ஸோ காஸ் 30 minus π அப்படிங்கிறத காஸ் A - B அப்படின்னு இது எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், காஸ் A - Bங்கிறது cos A cos B plus sin A sin B. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, VLIL cos of 30 cos of π plus sin 30 sin π, இது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டேர்ம். ஸோ இந்த ப்ளஸ்ஸு மறுபடியும் cos of 30 cos of π minus sin 30 sin π. இந்த இடத்துல இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது. ஸோ இது எப்படி எழுதலாம், VLIL இன்ட்டு இந்த இடத்துல 2 இருக்கா, ஸோ 2 cos θ into cos π. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு
ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் 0 1 2 3 4ன்னு போட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிவைடட் பை 4ஆல் போட்டோம் அப்படின்னா இங்கே 0 வரும், இங்கே 1/4 வரும், 1/√2 √3/2 இங்கே வந்துட்டு 1 வரும். இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் cos 0 30 45 60 90 அப்படியெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா cos 30ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு 1/4. அப்போ வந்துட்டு என்ன ஆகும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ சைனுக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன். இதே வந்துட்டு காஸ்க்கு அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே ரிட்டன் இங்கே 1 3/2 1/2 1/4 இங்கே 0. அப்போது இந்த இடத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னா VL IL into 2 into cos 30. cos 30 என்ன √3/2. ஸோ √3/2 into cos pi. ஸோ இந்த 2க்கு 2க்கு கேன்சல் ஆயிடுது. அப்போது வந்துட்டு √3 into VL into IL cos pi. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ஆல் இல்லை, சும்மா இந்த W1ல் வந்துட்டு ஃபைன் பண்ண ஈக்குவேஷன் டோட்டல் பவர் வந்துட்டு இதுதான். ஓகேவா, இப்போ வந்துட்டு ரியாக்டிவ் பவர் நம்ம வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் ரியாக்டிவ் பவர் என்ன W1 மைனஸ் W2. இந்த இடத்துல ரியல் பவருக்கு நான் ரெண்டே ஆட் பண்ணுறோம், இங்கே ரியாக்டிவ் பவர்னா சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்ல பார்த்தா VL IL cos of 30 minus pi minus VL IL cos of 30 minus pi அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா, சரி இது வந்துட்டு ப்ளஸ்ஸு. ஓகேவா, இந்த இதில் வந்துட்டு அதே மாதிரி காமனாக வந்துட்டு cos A மைனஸ் B அதில் போட்டால் VL இன்ட்டு காசல் 2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் பை. ஆல்ரெடி இங்கே சைன் 30 என்ன பார்த்தோம் 1/2ன்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ 1/2 இந்த 2க்கு கேன்சல் ஆயிடுது. அப்போ VL IL இன்ட்டு சைன் பை. இதுதான் வந்துட்டு ரியாக்டிவ் பவருக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்டெகிரேட்டிங் மீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா எனர்ஜி மீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா WHR மீட்டர்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த இன்டெகிரேட்டிங் மீட்டரில் வந்து என்ன அப்படின்னா பவர் ஓவர் த டைமில் மெஷர் பண்ணுற ஒரு எனர்ஜி மீட்டர் தான் வந்துட்டு அந்த இன்டெகிரேட்டர் மீட்டர். ஓகேவா, இப்போது ஒரு டிஸ்கில் மெக்கானிசம் மூலமாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு இன்டெகிரேட்டிங் ஆர் த எனர்ஜி மீட்டர் ஆர் யூஸ்டு டு மெஷர் த குவான்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரிக் எனர்ஜி supplied to the circuit in a given time. ஸோ அதில் வந்துட்டு ஒரு டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்கில் வந்துட்டு அந்த ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஓகேவா, அந்த டிஸ்க் மெக்கானிசம் மூலமாக தான் வந்துட்டு ரெக்கார்டிங் மெக்கானிசம் வந்துட்டு நடக்குது. ஓகேவா, ஸோ அதில் தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகேவா, பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளோ பவர் நம்ம வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனர்ஜி. ஓகேவா, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்துட்டு எனர்ஜி மீட்டர். ஓகேவா, எனர்ஜி மீட்டர் அண்ட் வாட் மீட்டர் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரெஜிஸ்டர் மெக்கானிசம் வேர் பை ஆல் த இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் த பவர் ஆர் சம்டு ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம், whereas the latest indicates the value of the particular instantaneous where it is a read. இப்போது வாட் மீட்டருக்கும் எனர்ஜி மீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங்காக வந்துட்டு ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. இது வந்துட்டு சம் பண்ணுது, அதாவது சம் ஆஃப் த வேல்யூவை வந்துட்டு ஆட் பண்ணி நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இண்டிகேட்டர் மீட்டரில் ஒரு டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்கில் தான் வந்துட்டு ரெஜிஸ்டரிங் மெக்கானிசமும் இருக்குது. ஓகேவா, இது மூலிமா த எனர்ஜி எல்லாமே வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் வரைக்கும் அதை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டே போகுது. இதுதான் வந்துட்டு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வாட் மீட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 2 காயில்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பொட்டென்ஷியல் காயில் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு கரண்ட் காயில் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் த எனர்ஜி மீட்டர். இதில் வந்துட்டு எலக்ட்ரோ லேட்டெக்ஸ் மீட்டர், மோட்டார் மீட்டர், இதில் வந்துட்டு மெர்க்குரி மோட்டார் மீட்டர், கம்யூட்டேட்டர் மோட்டார் மீட்டர், இண்டக்ஷன் மீட்டர் அப்படின்னு பார்த்தாச்சு. இன்னொன்று வந்துட்டு கிளாக் மீட்டர் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இண்டக்ஷன் டைப் ஆஃப் த வாட் மீட்டர், வாட் ஹார் மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்துட்டு எப்படின்னா பேசிக்காக வந்துட்டு இது ஹோமில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் தி ஏசி சர்க்கியூட்.
ஃபார் த மெஷரிங் ஆஃப் த எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த எனர்ஜி மீட்டர் த நேச்சர் ஆஃப் த பொட்டன்ஷியல் காயில் ஷுட் பி ஹையர் இண்டக்டிவ் அண்ட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸ் தென் த எரர் இஸ் ஜீரோ. த எனர்ஜி இஸ் பவர் கன்சியூம்டு ஆர் டெலிவர்டு ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம். எனர்ஜி கான்ஸ்டன்ட்டுங்கிற ஒரு டேர்ம் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்துட்டு கே அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த கே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா என் டிவைடட் பை, அதாவது நம்பர் ஆஃப் த ரிவால்யூஷன் டிவைடட் பை எனர்ஜி யூஸ்ட். ஓகேவா, எனர்ஜி யூஸ்டுன்னு சொல்லியாச்சு. இது வந்துட்டு எப்படி எழுதலாம், இல்லைன்னா இது எனர்ஜின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் த ரிவால்யூஷன் என் டிவைடட் பை பவர் இன்ட்டு டைம், அதுதான் வந்துட்டு நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா என் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எனர்ஜி மெஷர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எனர்ஜி மெஷர்னு சொல்லிடுச்சு. த என் கான்ஸ்டன்ட், அதாவது எனர்ஜி கான்ஸ்டன்ட்ங்கிறது கே ஈக்குவல் டு என் டிவைடட் பை, இப்போ கேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என் டிவைடட் பை எனர்ஜி அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா, அந்த எனர்ஜி தான் வந்துட்டு பவர் இன்ட்டு டைம்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போஸ் வந்துட்டு எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எனர்ஜி மெஷர்டு ஈக்குவல் டு என் டிவைடட் பை கே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, வந்துட்டு ட்ரூ எனர்ஜி ஃபார் த சிங்கிள் ஃப்ரேஸ் வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு VI இன்ட்டு காஸ் பை அப்படின்னு பார்க்குறோம். இது இந்த இடத்துல கிலோ வாட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா VI காஸ் பை டிவைடட் பை 1000 அப்படின்னு சொல்லியாச்சு. இதே இந்த இடத்துல வந்துட்டு VI காஸ் பைங்கிறது பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த இதில் டைம் வந்துட்டு செகண்டில் இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரூ எனர்ஜிங்கிறது எது மூலிமா நம்ம ஃபைன் பண்ணுறோம், வெறும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மூலிமா தான் நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடத்துல டைம் வந்துட்டு செகண்டில் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா T டிவைடட் பை 3000, அதாவது 600 அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். இந்த இடத்துல டைம் வந்துட்டு செகண்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு 60 இன்ட்டு 60 360, அதாவது 3600 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த எனர்ஜி வி கேன் சே, இப்போ வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எரர் இருக்கும். ஓகேவா, அது வந்துட்டு எப்படிலாம் ஒமேகா, அதாவது WM மைனஸ் WT டிவைடட் பை WT இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ பொட்டன்ஷியல் என்ற கரண்ட்னால ஒரு இன்டர் ஆக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகிறது தான் வந்துட்டு ஃப்ளக்ஸு. ஓகேவா, இப்போ டிஸ்க் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓவர் த டைம் வந்துட்டு மெஷர் பண்ணுறதா வந்துட்டு எனர்ஜி. ஓகேவா, டிஸ்க்கு பாட்டுக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன ஆகும், டிஸ்க்கு வந்துட்டு கண்டினியூவாக ரொட்டேட்டே இருக்கா, அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஃப்ரிக்ஷன் என்ன, ஒரு உராய்வு. ஓகேவா, அந்த ஃப்ரிக்ஷன் நடக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு லூப் வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் காயில் வந்துட்டு நியரில் வைக்கிறோம். ஓகேவா, அப்படி வந்து நேரில் வைக்கும்போது பொட்டன்ஷியல் காயில் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். எந்த ஒரு லோடுமே தராமல் ஒரு பொட்டன்ஷியல் காயில் வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுது. ஓகேவா, இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல் காயில் ஆர் இந்த டிஸ்கை வந்துட்டு ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கனெக்ட் பண்ணுறதுனால அந்த டிஸ்க் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு லோடு கொடுக்காமே அது வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு கிரீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the creeping error என்ன அப்படின்னா if the friction is the over the compensation by placing the shading loop near to the PC, then the disc rotates the slowly with the only PC exited without the connecting the any load is கிரீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து டிஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரிக்ஷனில் நடக்குது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு லூப்பை பொட்டன்ஷியல் காயிலுக்கு பக்கத்தில் நம்ம வைக்கிறோம். ஓகேவா, அப்படி நம்ம பொட்டன்ஷியல் காயிலுக்கு பக்கத்தில் வைக்கும்போது அது என்ன ஆகுது, எக்ஸிட் ஆயிடுது. ஓகேவா, எந்த ஒரு லோடு தராமையே பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் காயில் அந்த டிஸ்க்கு ரெண்டுமே நம்ம வந்துட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால டிஸ்க் ரொட்டேட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது எந்த ஒரு லோடு கொடுக்காமையே. ஓகேவா, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹோல் அந்த ஒரு ஸ்லாட்டை வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடில், தட் இஸ் எப்படி ஒரு டிஸ்கில் இருக்கிற ஒரு ஸ்பெண்டரில் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது கிரீப்பிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஆப்போசிட் சைடில் வைக்கிறதுனால ஒரு டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு ஷண்ட் மேக்னெட்னால அது வந்துட்டு கேன்சல் ஆயிடும். ஓகேவா, அப்போ டோட்டல் எஃபெக்ட் இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு கிரிப்பிங்
எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. டு ரெடியூஸ் த கிரிப்பிங் ஹோல் ஆர் ஷட் ஆர் கீப் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்ப்ளிண்டர் in the torque produced due to the side limbs of the shunt magnet opposite to each other and stop the gripping அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹோல் ஆர் ஸ்லாட்டை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் டிஸ்கில் வைக்கிறப்போ அந்த டைமில் வந்துட்டு ஒரு டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இதனால் இந்த ஷண்ட் மேக்னெட்னால கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கிரிப்பிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.